அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது? வக்ர குருவால் எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது? அதில் உங்களது ராசியான ரிஷபராசி உள்ளதா? ரிஷபராசிக்கு எப்பேற்பட்ட மாறுதல் இந்த குரு வக்ரத்தின் காரணமாக ஏற்பட போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. இருந்தாலும் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக தான் இருக்கிறார். எனவேதான் ராசிக்கு சகாயமற்றவராக குரு பார்க்கப்பட்டாலும் கூட ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார். ஜென்ம குரு என்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் பொதுவாகவே ஒரு கிரகநிலை ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும் போது பல சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். அந்த வகையில் குரு பகவானும் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான். ஆனால் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் அவர் வக்ரம் பெற போகிறாருங்க. குரு வக்ரம் பெற்று வேகமெடுக்கும் வக்ர குருவால் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் அதிக நன்மை கிடைக்கக்கூடிய 6 ராசிகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும்போது 3ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 10 மற்றும் 12ஆம் இடம் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தற்போது குரு வக்ரமடைவதால் நற்பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மீனம், மகரம், தனுசு, துலாம், சிம்மம் மற்றும் மிதுனம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் வக்ரத்தின் காரணமாக நிறைந்த நன்மையை அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உள்ளது. என்றால் இந்த இடங்கள்ல குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக வக்ரம் பெற்று திரும்புவதால் பல நல்ல மாறுதல்களை வியக்கத்தக்க வகையில் அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 6 ராசிக்காரர்கள் அதிகமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவானால் நற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ஆனால் அதே வேளையில் குரு வக்ரம் பெற்றாலும் கூட அவர் பயணிக்கக்கூடிய இடம் ஜென்ம ராசிதான். ஆனால் அவர் நகரக்கூடிய இடம் விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே விரயகுரு என்றாலுமே அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. எனவேதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகும். ஆனால் அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கூட குரு பகவானிடமிருந்து எந்தவிதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக வராது. ஏனென்றால் தோஷமற்ற முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு பகவான். அவருடைய சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லாத போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குரு கொடுக்கக்கூடிய நன்மைகளை தடைபடுத்துவதற்கான சூழல் உண்டு. அப்படிதான் குரு வக்ரம் பெற்றாலும் கூட சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திக்கலாம். அதிலும் குறிப்பாக விரயஸ்தானத்தை நோக்கி வக்ரம் பெற்ற குரு பகவான் வேகமெடுத்து நகர போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் இல்லத்திலும் சரி, நீங்கள் சந்திக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளிலும் சரி மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதை உறுதிப்படுத்தி விடலாங்க. ஆனால் அதே வேளையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சுப விரயங்களாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை ஜென்மத்தில் வக்ரம் பெறக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது. வக்ரம் பெற்ற குரு இந்த இடங்களை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக பாக பிரிவினை, சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. எதிர்பாராத பண வரவு கிடைத்தாலும் கூட பல விரய செலவுகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது.
பல வகையில அலைச்சல் அதிகரித்தாலும் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் அத்தனை காரியங்களிலும் வெற்றி கிட்டும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதோடு திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். குரு பகவான் தனது சுப பார்வையால் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம், உத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் ஜென்மத்தில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோக ரீதியாக கர்மஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். பல கிரகநிலைகள் சற்று சாதகமாக வலம் வருகின்றன. இந்த தருணத்தில் குருவின் வக்ரமும் மிகப்பெரிய அளவில் நல்ல மாறுதல்களை நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருகிறது. எனவே எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாறுதல், வேலை மாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இருந்தாலும் கூட உங்களுக்கான லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக குருவின் சுப பார்வை நல்குகிறது. வக்ரம் பெற்ற குரு பகவானும் மற்ற அலைச்சல் அதிகரித்தாலும் கூட லாபத்தில் குறைவு ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இதை உங்களது அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகமும் உண்டு. வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு புதிய முதலீடுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. ஏனென்றால் குரு வக்ர பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அவை திட்டமிட்டதை விட மிக சிறந்த மாறுதலை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. கலைத்துறையினருக்கு மனதில் ஏற்பட்ட பல்வேறு வகையான கவலைகள் விலகி மிக பெரிய அளவில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்பார்த்தபடி புதிய வாய்ப்புகள் மற்றும் அரசின் ஆதரவும் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அச்சம், பயம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் நினைத்தபடி கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் நல்ல ஆதரவு கிடைக்கும். சுக்கிரன் மற்றும் குரு சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றனர். மாணவர்களின் கல்வியில் வக்ரம் பெறக்கூடிய குருவால் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான குறைவையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் மிக வலுவாக விரயத்தை நோக்கி வக்ரம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். திட்டமிட்டதை விட நல்ல வாய்ப்புகள் வக்ரம் பெறக்கூடிய குருவால் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு.